இந்த ஊரில் சகோதர சகோதரிகளான இரு காகங்கள் கோடை விடுமுறையை கொண்டாட தொலைதூரத்தில் உள்ள தங்களுடைய பாட்டி வீட்டிற்கு பறந்தே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒன்றின் பெயர் பண்டி, மற்றொன்றின் பெயர் சுட்டி. இருவரும் சுட்டெரிக்கும் வெயிலில் பேசிக்கொண்டே பயணம் செய்கிறார்கள். சுட்டி, பாட்டி வீடு ரொம்ப தூரமா இருக்குல்ல, பறந்து வர்றதுக்கு பதிலா பேசாம வண்டியிலேயே வந்திருக்கலாம். பண்டி, அம்மா அப்பா வண்டியில தானே போக சொன்னாங்க, நீ தானே நாங்க பறந்தே போயிடுறோம், ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன்தான். ஆனா வெயில் இப்படி இருக்குன்னு தெரியாதே. சம்மர்ல வெயில் இல்லாம பனியா இருக்கும், பேசாம வாய மூடிட்டு பறந்து வா. நீ அவஸ்தைப்படுறதோட என்னையும் சேர்த்து அவஸ்தைப்பட வைக்கிற. வெயிலில் நீண்ட நேரமாக பறந்து கொண்டிருப்பதால் இருவரும் மிகவும் களைப்பாக இருக்கிறார்கள். இருவருக்கும் நாவறட்சி ஏற்பட்டு மிகவும் தாகமுடன் இருக்கிறார்கள். பண்டி, வெயில் ஓவரா இருக்கு, முடியல. என்னாலையும் தான் முடியல, என்ன வறுத்தெடுக்கிற மாதிரி இருக்கு. சுட்டி, பேசாம சூரியன் பகல்ல வராம நைட்டு நேரத்துல வரலாம்ல. நைட்டுல வந்தா நமக்கு வெளிச்சமும் இருக்கும், இந்த சூடும் இருக்காது இல்லையா? பண்டி, சூரியன் பகல்ல வரதில்ல, சூரியன் வர்றதாலதான் அத நாம பகல்னு சொல்றோம். சும்மா லூசு மாதிரி எதையாவது பேசிக்கிட்டு இருக்காம கீழே எங்கேயாவது குடிக்க தண்ணி கிடைக்குதான்னு பாரு, ரொம்ப தாகமா இருக்கு, முடியல. எங்குமே தண்ணீர் தென்படவில்லை. சுட்டி, இவ்வளோ நேரமா தண்ணியை தேடுறோம், எங்கேயும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே. இப்ப என்ன பண்றது? பேசாம வீட்டிலேயே இருந்திருக்கலாம் போல இருக்கு. தாகத்திற்கு தண்ணீரை தேடிக்கொண்டிருந்த இரு காகங்களுக்கும் நீண்ட நேரம் கழித்து தண்ணீர் கிடைக்கிறது. பண்டி, அதோ பாரு, அங்க 2 பானை இருக்கு, அதுல கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது, வா கிட்ட போய் பாப்போம். இருவரும் கீழே இறங்குகிறார்கள். இரு மண்பானைகளிலும் மிக சிறிய அளவு நீரே உள்ளது. சுட்டி, இந்த 2 பானையிலையுமே தண்ணி கொஞ்சமா தான் இருக்கு, அதுவும் அடியில தான் இருக்கு. நமக்கு எட்டாவது போல இருக்கு. வா, வேற எங்கேயாவது தண்ணி கிடைக்குதான்னு பார்க்கலாம், கிளம்புவோம். பண்டி, இரு, ஸ்கூல்ல நாம டஸ்டி க்ரோ அப்படின்ற ஒரு மாரல் ஸ்டோரியா படிச்சிருக்கோம்ல, அதுல காக்கா பானைக்கு அடியில இருக்கிற தண்ணியை எடுக்கிறதுக்கு பானையில கற்களை போடும்ல, அது மாதிரி நாமளும் இப்ப செஞ்சு பார்க்கலாம், என்ன? ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். நீ எதான் ஞாபகம் வச்சிருக்க? பாடத்துல கவனம் இருந்தாதானே. சரி, பக்கத்துல இருக்கிற கல்ல ஒண்ணு ஒண்ணா எடுத்து பானைக்குள்ள போட்டுக்கிட்டு இரு, நான் இன்னும் கற்கள் இருந்தா கிட்ட கொண்டு வந்து வைக்கிறேன். உயரத்தில் இருந்து கற்களை போட்டதால் அந்த பானை சிறிது சிறிதாக விரிசல் விட்டு உடைகிறது. என்னது, பானை உடைஞ்சிடுச்சு? டஸ்டி க்ரோ ஸ்டோரியில இப்படியெல்லாம் உடையாதே. பண்டி, என்ன பண்ணி வச்சிருக்க? ஏன் இப்படி பானையை உடைச்ச? நான் ஒண்ணுமே பண்ணல, நீ சொன்ன மாதிரியே பக்கத்துல இருந்த கல்லை எல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து பானைக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்தேன். என்னன்னே தெரியல, திடீர்னு பானை உடைஞ்சு போச்சு. கற்களை எப்படி போட்ட? நல்லா உயரமா பறந்து அங்க இருந்து போட்டேன். கீழே இருந்து நின்னுக்கிட்டே போட வேண்டியது தானே, ஏன் உயரமா போய் அங்க இருந்து போட்ட? உயரத்துல இருந்து போட்டா பானைக்குள்ள இருக்கிற தண்ணி சீக்கிரமா மேல வரும்ல, அதனாலதான் உயரத்துல இருந்து போட்டேன். அது எப்படி உயரத்துல இருந்து போட்டா தண்ணி சீக்கிரமா மேல வரும்? வரும்போது மூளைய வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டியா? நீ கற்களை உயரத்துல இருந்து போட்டதாலதான் பானை இப்போ உடைஞ்சிருக்கு. அப்படியா? சரி, இன்னொரு பானையில கற்களை போடும்போது பார்த்து போடுறேன். நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், சும்மா இருந்தாலே போதும், மீதியை நான் பாத்துக்கிறேன். சுட்டி காகம் மீதம் இருந்த இன்னொரு பானையில் கற்களை போட்டு தண்ணீரை மேலே எழ வைத்தது. மேலே வந்த தண்ணீரை இரு காகங்களும் பருகி தங்களது தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். சுட்டி, இந்த தண்ணி ரொம்ப அருமையா இருக்குல்ல. இவ்வளோ அருமையான தண்ணிய நான் இது வரைக்கும் எங்கேயும் குடிச்சதே இல்லை.
எனக்கும் அப்படிதான் தோணுது பண்டி. ஆனா தண்ணி தான் உண்மையாவே ருசியா இருக்கா, இல்ல நாம வெயில காஞ்சி போய் ரொம்ப தாகம் எடுத்து குடிக்கிறதால இந்த தண்ணி நமக்கு ருசியா தெரியுதான்னு தெரியல. எப்படியோ நமக்கு தண்ணி கிடைச்சதில்ல, அதுவே போதும். பண்டி, இந்த தண்ணி மட்டும் இங்க இல்லாம இருந்திருந்தா நம்ம கதி என்ன ஆகியிருக்கும்? ஒன்னும் ஆகியிருக்காது. ஏன்னு சொல்லு. நீயே சொல்லு. நான் தான் வீட்டுல இருந்து வரும்போதே ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்துட்டு வந்திருக்கேனே, அதுவும் பாட்டிலை ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்கேனே. ஆ